எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் போரூரில் இருக்க ரீசெண்டாக ரெனோவேட் பண்ண ஜிகே சினிமாஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜிகே சினிமாஸோட அவுட்லுக் வந்து பகலில் பார்க்குறதோட நைட்டில் பார்க்கும்போது லைட்லாம் போட்டு செமையாக இம்ப்ரெஸ் பண்ணுது. இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க டேரெக்டாக தேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். ஜிகே சினிமாஸில் பிக்னிக்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஃபன் ஜோன் ஆரம்பிச்சிருக்காங்க, கேமிங் ஜோன் ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்கிங்கில் எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. இவங்க பைக்குக்கு 30யும் காருக்கு 50யும் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஷோக்கு. தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த தேட்டரோட ஃபுட் கோர்ட் இருக்குது. இங்கே யூபிஐ கேஷ்னு சொல்லிட்டு எல்லா விதமான பேமெண்ட்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஃபுட்டோட குவாலிட்டியும் ப்ரைஸும் இங்கே ரீசனபிளாகவே இருக்குது. முக்கியமாக இந்த தேட்டரோட லாபியை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. லாபி பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்டீரியர் டிசைன் எல்லாமே செமையாகவே இருக்குது. அதை விட இன்னொரு விஷயம், உட்காரதுக்கு கொஞ்சம் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ரெஸ்ட் ரூமில் எந்த வித சேஞ்சஸ் பண்ணலை. உள்ள கிளாஸ் இன்டீரியர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்க்ரீனுக்கும் சேர்த்து ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது. ரெஸ்ட் ரூம் வந்து சின்ன ரெஸ்ட் ரூம் தான். ஷோ டைம் மாறி மாறி ப்ளே ஆகிறதுனால ரெஸ்ட் ரூம் வந்து அந்தளவுக்கு கன்ஜஸ்டடாக இங்கே வாய்ப்பு கம்மி தான். இந்த ஜிகே சினிமாஸ் போரூரில் 2 ஸ்க்ரீனுக்கும் தெரியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவும் போட்டிருப்போம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. டீட்டெயிலாக பார்க்கணும், அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்ட் அப்டேட்டாக இருக்கிற வீடியோ தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸ்க்ரீன் 1ல் சீட்ஸ் எல்லாமே பழைய சீட்ஸ் டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ சீட்ஸை மாற்றிருக்காங்க. சீட்ஸை பற்றி கடைசியாக பார்ப்போம். இப்போது இங்கே இன்டீரியர்ஸும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸ் பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராகவே இருக்குது. இப்போதைக்கு முக்கியமாக ஆடிட்டோரியம் ஆஸ் யூஷுவல் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பக்காவாகவே இருக்குது ஆடி. எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு எப்போவுமே ஆஸ் யூஷுவல் ஒரு சாமி பாட்டு இந்த ஆடிட்டோரியத்தில் ப்ளே பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல வைபாகவே இருந்துன்னு சொல்லலாம். இந்த ஸ்க்ரீன் 1ல் ஏசியும் ஃப்ராக்ரன்ஸும் சூப்பராகவே இருந்தது. இந்த ஸ்க்ரீன் 1ல் பார்க்கோவோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி நான் இங்கே சொல்லவே தேவையில்லை. என்னோடய ஃபேவரட் ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீன் 1 சொல்லுவேன். எப்போவுமே அந்தளவு பிக்சர் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்கும். இப்போது அவதாருக்காக ரீசெண்டாக இவங்க பிராண்ட் நியூ லைட் இன்ஜினை இன்ஸ்டால் பண்ணாங்க. அதனால் பிக்சர் குவாலிட்டி இப்போது வேறு லெவலில் இருக்கும். அந்தளவு பிரைட்னஸ் இங்கே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லலாம். பிக்சர் குவாலிட்டி இந்த ஸ்க்ரீன் 1ல் டாப் நாச்சாகவே எப்போவுமே இருக்கும். இந்த ஸ்க்ரீன் 1ல் டால்பி அட்மாஸ் ஆடியோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அட்மாஸ் சவுண்டில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. 12 அட்மாஸ் ஸ்பீக்கரும் 18 சரௌண்ட் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அட்மாஸ்க்கு எல்லாமே 18 சவுண்ட் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட் இங்கே தாறுமாறாக இருக்கும். பேஸ்லாம் நம்ம ஹார்ட்டை அப்படியே ஷேக் பண்ணோம். அதனால் பிக்சரும் ஆடியோவும் இங்கே எப்போவுமே டாப் நாச்சாக இருக்கும். இப்போது ரெனோவேஷனுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது சீட்டிங்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக ஆடியன்ஸ் இருக்கிறதுக்காக சீட்டிங்ஸை டோட்டலாக சேஞ்ச் பண்ணி சீட்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் 1ல் இப்போது 293 சீட்ஸ் இருக்குது. அதுக்கு டிக்கெட்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று சிக்னேச்சர் கிளாஸ், இன்னொன்று லான்ச் 1ன்னு சொல்லிட்டு. இது ரெண்டுத்துக்குமே 150 ரூபா டிக்கெட் பைசாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. முன்ன மாதிரி தான் இல்லை. இப்போது சீட்டோட ஸ்லைடிங் நல்லா இருக்குது. சீட்டோட கம்ஃபர்டபுளும் சூப்பராகவே இருக்குது. ஆரம்பத்தில் இந்த ஸ்க்ரீன் 1ல் சீட்டிங்ஸ் மட்டும் தான் ட்ராபேக்காக இருந்தது. இப்போது டோட்டலாக அந்த ட்ராபேக் இல்லாமல் பண்ணிட்டாங்க. சீட்ஸ் கம்ஃபர்டபுள் சூப்பராகவே இருக்குது. ஸ்லைடிங்கும் இங்கே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போது இந்த ஸ்க்ரீனில் பென் ஒர்க்கர்ஸோட புஷ்பேக் சீட்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏசியும் ஃப்ராக்ரன்ஸும் இந்த ஸ்க்ரீனில் நல்லாவே இருக்குது. நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு இந்த ஸ்க்ரீன் 1ல் எதுவுமே இப்போது இல்லை. அடுத்து நம்ம ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருக்க ஸ்க்ரீன் 2 பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 2 தான் டோட்டலாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2016ல் இந்த ஸ்க்ரீன் 2 மட்டும் டோட்டலாக ரெனோவேட் பண்ணாங்க. ஒரு ப்ளூ கலர் இன்டீரியர் தீம் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட முந்தைய வீடியோவை நம்ம சேனலில் இருக்க முந்தைய வீடியோவை பாருங்கள், நல்லாவே புரியும். இப்போது அந்த டிசைன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு டோட்டல் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்க்ரீன் 2ல். இப்போது இந்த ஸ்க்ரீன் 2 பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பிளாக் கலர் இன்டீரியர் தீமாக கொடுத்துருக்காங்க. சீட்ஸும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்க்ரீன் 1ல் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் 2லையும் சேம் ஆடியன்ஸ் கம்ஃபர்டபுளுக்காக சீட்ஸை குறைச்சி ஆடியன்ஸ் கம்ஃபர்டபுளுக்கு சீட்டை நல்ல சீட்டையே போட்டிருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. சேம் இங்கேயும் அந்த பென் ஒர்க்கர்ஸோட புஷ்பேக் சீட்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் 186 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுக்கு இவங்க டிக்கெட்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. சேம் லான்ச் 1 சிக்னேச்சர் கிளாஸ் சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. சீட்ஸ் கம்ஃபர்டபுள் ரொம்ப 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 சூப்பராகவே இருக்குது. நல்ல ஸ்லைடிங்காகவே இருக்குது. நல்ல கம்ஃபர்டபுளாக நம்மளால் படம் பார்க்க முடியுது. இந்த ஸ்க்ரீனில் இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட்னால் சவுண்டு இங்கே சூப்பராகவே இருக்குது. பேஸ் பஞ்சிங்க நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்டும் இங்கே டாப் நாச்சாக இருக்குது. இந்த ஸ்க்ரீன்லேயும் சேம்
டால்பி அட்மாஸ் ஆடியோ சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 18 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 12 அட்மாஸ் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்ட் அண்ட் அட்மாஸுக்கு எல்லாமே சேம் 18 சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட் இங்கே நல்லாவே இருக்குது. இந்த ஸ்க்ரீன் 2ல் ஸ்டார்டிங்கில் இவங்க பார்கோவோட 4K பொசிஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பிக்சர் குவாலிட்டி அப்போ நல்லாவே இருக்கும், ஓகேவாக இருக்கும் 4Kல. இப்போது ஸ்க்ரீன் 1 மாதிரியே இங்கே ஸ்க்ரீன் 2லேயும் பார்கோவோட RGB லேசர் பொசிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கே நல்லாவே இருக்குது, செம கிளியராக, பிரைட்னஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் டாப் சைடில் மட்டும் லைட்டாக டஸ்ட் இருக்குது. அது படத்தில் டிஸ்டர்ப் பண்ணாது, ஆனால் டஸ்ட்டு இங்கே இருக்குது. படம் பார்க்கும்போது கன்ஃபார்மாக அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. நம்மளால் உத்து பார்த்தா தான் அந்த மைல்டியூடான டஸ்ட்டு கண்ணுக்கு தெரியும். மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் அதனால் இல்லை. நீங்கள் இந்த தேட்டரில் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஜிகே சினிமாஸோட ஸ்க்ரீன் 2ல் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அட்மாஸ் டெமோ எதுவுமே இந்த ஸ்க்ரீனில் போடல, அதனால் க்யூப் டெமோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.